அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசிரியை இலக்கியா. இன்று 5ஆம் வகுப்பிற்கான படம் இங்கே பழமொழி எங்கே என்ற உரைநடை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த படம் எங்கே பழமொழி எங்கே இந்த பாடத்தினுடைய ஒரு கதாநாயகன் அல்லது ஒரு கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளி தாங்க. இந்த கிளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழையனூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மாந்தோப்பில் இந்த கிளியானது வசிச்சு வருதான். இந்த கிளியின ஊரில் இருக்க எல்லாருமே கண்ணம்மா அப்படின்னு ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்களாம். இந்த கிளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கான். அது என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய்கள் காய்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த தோப்பிற்கு வரக்கூடிய சிறுவர்கள் கிட்ட என்ன பண்ணுமா, அந்த மரத்தினுடைய பொந்திலிருந்து ஒரு கார்டு, அதாவது ஒரு அட்டையை காமிச்சு அந்த அட்டையில் என்ன மாதிரியான பழமொழி இருக்கிறது அப்படின்னு கேட்குமா. ஒருவேளை அந்த சிறுவர்கள் அந்த பழமொழியை சரியா கூறிட்டாங்க அப்படின்னா அந்த சிறுவர்களுக்கு ஒரு மாங்காயை பறிச்சு இந்த கிளி கொடுக்குமா. அதனால இந்த கிளிக்கு பழமொழி கிளி அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு. இந்த பழமொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையோட அனுபவத்தின் மூலமாக அவர்கள் உணர்ந்த அந்த விஷயங்களை தான் பழமொழியாக சொல்லுவாங்க. இந்த பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்திலிருந்தே நம்மளோட வழக்கில் இருந்து தான் வருது. ஆனால் இப்பொழுது நவநாகரிகம் என்ற பேரில் நம்ம அந்த பழமொழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரோம். இந்த பழமொழி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படின்ற ஒரு நீதி நூலே இந்த பழமொழி பற்றி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. மரத்தில் மாங்காய்கள் காய்ச்சி தொங்குவதை கண்டு ஒவ்வொரு சிறுவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தோப்பிற்கு ரொம்ப ஆசையா வர தொடங்கினாங்க. கண்ணம்மா, நான் அன்பு வந்திருக்கேன். ஓ, அன்பு வா, நன்றா இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு அப்படியே ஒரு மாங்காய் பறித்து செல்லலாம் என்று வந்தேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நான் காண்பிக்கும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் உனக்கு மாங்காய் தருகிறேன் என்று கூறி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. அப்போ கண்ணம்மா கிட்ட முதல்ல வந்திருக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அன்பு. வந்த உடனே அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, நல்லா இருக்கியா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கண்ணம்மாவும் சொல்லுது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்காக வந்திருக்கே அப்படின்னு கண்ணம்மா கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், எனக்கு இந்த மாங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கண்ணம்மா, நீ ஏதாவது ஒரு படத்தை காமி, நான் அதனுடைய பழமொழி என்னன்னு சொல்றேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். அன்புவிடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளியானது அந்த யானையினோட உருவப்படம் இருக்கு இல்லையா, அந்த பழமொழியை எடுத்து காட்டுது. இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு அன்பை கேட்கும் போது அன்பு டக்குன்னு சொல்றான், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. உடனே அந்த கிளி என்ன பண்ணுது, அதே போல ஒரு மாங்காயை பறிச்சு அந்த அன்புக்கு கொடுக்குது. அன்புக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வராங்க. எப்படி இருக்கிறாய் கண்ணம்மா அப்படின்னு எடுத்த உடனே கண்ணம்மாவை நலம் விசாரிக்கிறாங்க. யார் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நான் தான் ராகுல் வந்திருக்கேன் அப்படின்னு ராகுல் சொல்றாங்க. ராகுல் என்ன சொல்றா பாருங்களேன், எனக்கும் மாங்காய் வேணும் கண்ணம்மா. சரி சரி, இந்த படத்திற்கான பழமொழி என்னன்னு நீ சொல்லு, நான் உனக்கு மாங்காய் தரேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், ரொம்ப ஈஸியான பழமொழியை காமிக்கிறியே, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்றான். சீக்கிரமாய் விடையை கூறிவிட்டாயே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ணம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ராகுலுக்கும் மாங்காயை பறிச்சு தராங்க. அடுத்ததா நம்ம கண்ணம்மா கிட்ட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வராங்க. நீ ஏன் அமைதியா இருக்கிற அஞ்சலி, உனக்கு மாங்காய் வேண்டாமா? வேண்டும் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்ணம்மா என்ன பண்றாங்க, வழக்கம் போல ஒரு பழமொழியை காட்டுறாங்க. அந்த பழமொழியை பார்த்த உடனேயே நம்மளுடைய அஞ்சலி என்ன சொல்றானா, சூறை காற்று வீசுவது இல்லை அப்படின்னு தவறா சொல்றாங்க. அதுக்கு உடனே நம்மளோட கண்ணம்மா சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அஞ்சலி அப்படின்னு சொல்லும் போது, ஞாபகம் வந்துருச்சு, ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு கரெக்டா அஞ்சலி பதில் சொன்ன உடனே அஞ்சலிக்கு கண்ணம்மா மாங்காயை பறிச்சு கொடுத்தோடனே ரொம்ப நன்றி கண்ணம்மான்னு சொல்லிட்டு அஞ்சலி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என் கூட என் ஃப்ரெண்டு பாபுவும் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அந்த பாபுவுக்கும் நான் ஒரு படத்தை காமிக்கிறேன் அப்படின்னு நம்மளோட கண்ணம்மா பதில் சொல்றாங்க. பாபுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம், ஒரு ப்ரஷ் பண்ண மாதிரி, ஒரு பல்லுனுடைய உருவப்பறையும், ஒரு புத்தகம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்மளுடைய அஞ்சலியோட ஃப்ரெண்டும் கரெக்டாக பதில் சொன்ன உடனே கண்ணம்மா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அருமையாக சொன்னேன், உனக்கு மாங்காய் இல்லை, நான் மாம்பழமே தேடித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா, நான் விமலா,
விமலாவா, இந்த படத்துக்கான பழமொழியை கூறு, நானும் உனக்கு உடனே மாங்காய் பறிச்சு தரேன்னு சொன்னோன்னே அந்த பார்த்த உடனே விமலா என்ன சொல்றாங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன பண்றாங்க, பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க. உடனே விமலாவுக்கும் மாங்காவை கொடுத்தோன்னே விமலா வந்து கண்ணம்மாவுக்கு நன்றி சொல்லி புறப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோமு வராது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வழக்கம் போல இல்லாமல் கண்ணம்மா அவளுடைய செல்ல பெயரை, அதாவது பழமொழி கிளி அப்படின்னு ரொம்ப ஆசையாக சொல்கிறாங்க. எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பழமொழி கிளி அப்படின்ற அந்த குரலை கேட்டோன்னே, யாரு என் செல்ல பேரை சொல்லி அழைப்பது, சோமு தானே அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க. உடனே சோமுவுக்கும் நம்மளோட பழமொழி கிளி வந்து ஒரு பழமொழியை காட்டுறாங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப சந்தோஷம், உனக்கான மாங்காய் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோமுவுக்கும் கொடுக்குறாங்க. யார் அங்கே தனியாக நின்று கொண்டிருக்கிறாய், வா இங்கே. ஓ மனோவா. அப்போ தனியா இருக்கக்கூடிய மனோவை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. ஆமா கண்ணம்மா, எனக்கும் பழமொழி கூறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னப்பா, இப்போ உடனே நான் படத்தை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்ணம்மா படத்தை காமிக்கிறாங்க. ஒற்றுமையே பலம், அட உடனே கூறிவிட்டாயே அப்படின்னு சொன்னோன்னே கண்ணம்மாவுக்கு வந்து திரும்பவும் நன்றி சொல்லி அவனும் என்ன பண்றான், அந்த மாங்காயை வாங்கிட்டு போறான். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதும் நீயே வினாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே கண்ணம்மா அப்படின்னு செல்வி வந்து சொல்கிறான். எப்போ பாரு எங்ககிட்ட நீ தானே பழமொழி என்னன்னு கேட்குற, இப்போ நான் உனக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன், அதுக்கான பழமொழி என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறா செல்வி. உடனே அட இதுவா, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு கண்ணம்மா ரொம்பவும் சரியா சொன்னோன்னு இந்த உனக்கான பழம் சொல்லிட்டு செல்விக்கும் கண்ணம்மா வந்து பழத்தை கொடுக்குறாங்க. சிறுவர்கள் எல்லாருமே கண்ணம்மாவில் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னாலதான் இந்த பழமொழியை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க திரும்பவும் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு இந்த படம் எங்கே பழமொழி எங்கே என்ற பாடம் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.